இது பார்க்கறக்கு ஒரு டாய் மாரி தான் இருக்கும். ஆக்சுவலா இது வந்து டாய் கிடையாது. இது வந்து பார்த்தீங்கன்னா, எக் ஹோல்டர். நார்மலா நம்ம எக்க வந்து ஃப்ரிட்ஜ்ல இல்லன்னா வந்துட்டு நம்ம குண்டால போட்டு அந்த மாரி தான் வைப்போம். இந்த மாரி வைக்கும்போது நம்மளுக்கு வந்து ரொம்ப சேஃப்டியாவும் இருக்கும். நம்ம பார்க்கவும் ரொம்ப அழகா இருக்கும். இத அரேஞ்ச் பண்ற மெத்தடுமே ரொம்ப ஈஸி தான். ஜஸ்ட் நம்ம அந்த கைய மட்டும் எடுத்து விட்டுட்டு உள்ள நம்ம லாக் பண்ணிட்டா போதும். ஆட்டோமேட்டிக்கா வந்து அது உள்ள அப்படியே செட்டில் ஆயிரும். அண்ட் பாயில் பண்றதும் ரொம்ப ஈஸி. ஜஸ்ட் நம்ம அந்த பவுல்ல வந்து ஹாட் வாட்டர் வந்து ஹீட் பண்ணிட்டு, இத நம்ம உள்ள அப்படியே டிப் பண்ணி 10 டூ 15 மினிட்ஸ் வச்சு எடுத்தாலே போதும். நம்மளுக்கு நல்லா உள்ள நல்லா பாயில் ஆயிரும். பாருங்க இப்ப நான் எடுத்து காட்டுறேன். எடுத்துட்டு நம்ம ஒரு சில்ல ஒரு பவுல்ல கூட எடுத்துட்டு அப்புறம் நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா எடுக்கறக்கு ரொம்ப ஹீட்டா இருக்கும். அதே மாரி நம்ம முட்டை தோலோட உரிக்கிறத வந்து அதுவுமே ரொம்ப ஈஸியா தான் வரும் பாருங்க. எடுக்க எடுக்க அழகாவே வந்துரும். நம்மளுக்கு எந்த இடத்துலயும் கட் ஆகுறதோ அந்த மாரியெல்லாம் எதுவுமே ஆகாது. நல்லா அழகாவே வரும். அண்ட் உள்ளேயுமே வந்து நம்ம நார்மலா வந்து பாயில் பண்ணா எப்படி வேகுமோ, அதே மாரி தான் மஞ்சக்கருமே நல்லா வெந்திருக்கு. இந்த ப்ராடக்ட் நான் ஆன்லைன்ல தான் வாங்கியிருந்தேன். இத வச்சக்கப்புறம் நம்ம எங்க வைக்கிறது? இடைஞ்சலா இருக்கும், உடைஞ்சிரும் அந்த மாரி எதுவுமே நெனைக்க வேண்டாம். நம்ம இத வச்சுட்டு நம்ம ஃப்ரிட்ஜ் மேல வச்சு பார்க்கும்போது கூட, நல்லா பார்க்கவே ரொம்ப அழகா இருக்கும். பாருங்களேன், அப்படியே பென்குயின் மாரி இருக்கு.